திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். சிற்றம்பலம். தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில், தவம் வேண்டாம் ஞான சமாதி கைகூடில், தவம் வேண்டாம் மச்சக சன்மார்க்கதோர்க்கு, தவம் வேண்டாம் மாற்றம் தனை அறியாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், தவ பயன் பெற்ற பின் தவம் தேவை கிடையாது என்ற கருத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தவம் வேண்டு ஞானம் தலைப்பட வேண்டில் என்று தொடங்குகிறது. ஞானம் பெறுவதற்கு தவம் தேவைதான். ஞான சமாதி கைவந்த பின்னர் அதற்குரிய தவம் தேவையே கிடையாது. சகச மார்க்கத்தை பின்பற்றும் இல்லறதோருக்கு ஞான சமாதிக்கு தேவை இல்லை. தவத்தால் பெறுகின்ற ஞானத்தை பெற்ற பின்பு தவம் தேவை கிடையாது என்பதை வலியுறுத்துகிறது. இந்த பாடல் தவத்தின் அவசியம் எப்போது இருக்கிறது எப்போது இல்லை என்பதை ஞானத்தின் நிலையோடு தொடர்பு படுத்தி விளக்குகிறது. தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் என்று தொடங்குகிறார். ஞானத்தை அடைய விரும்பினால் தவம் அவசியம் தேவை. இங்கே தலைப்பட வேண்டில் என்றால் அடைய விரும்பினால் என்று பொருள்படுகிறது. தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில் என்றால் ஞானத்தின் உயர்ந்த நிலையை அடைந்து விட்ட பிறகு, அதாவது ஞானத்தின் உயர்ந்த நிலையாகிய சமாதி கைகூடிய பிறகு தவம் தேவையில்லை. கைகூடில் என்றால் கைகூடினால், நம் வசப்பட்டால், நமக்கு கிடைத்து விட்டால் என்று பொருள். தவம் வேண்டாம் மச்சக சமார்க்கத்தோர்க்கு. ஆன்மாவை அடையும் வழியில், மச்சகம் என்றால் ஆன்மா, நிலைத்திருப்பவர்களுக்கு தவம் தேவையில்லை. ஆன்மாவை அடையும் வழியில் ஆன்மா நிலைத்திருப்பவர்களுக்கு தவம் தேவையில்லை. சமார்க்கம் என்றால் வழி, பாதை. தோர்க்கே என்பது அவர்களுக்கு, அதாவது ஆன்மாவை அடையும் வழியில் நிலைத்து இருப்பவர்களுக்கு தவம் தேவையில்லை. தவம் வேண்டாம் மாற்றம் தனி அறியாரே. தன்னுள் நிகழும் மாற்றத்தை, மாற்றம் என்றால் என்ன மாற்றம் அடைவார்கள்? ஆன்மீக முன்னேற்றம், மேலும் மேலும் பக்தி பெருகி இறைவனை அடைய அவர்களுக்கு மனம் உந்துதல் கொடுக்கிறது. அந்த தன்னுள் நிகழும் மாற்றத்தை அறியாதவர்களே தவம் செய்ய தேவையில்லை என்று கூறுவார்கள். அது தவறு. மாற்றம் என்றால் மாறுதல், ஆன்மீக வளர்ச்சி. தன்னை அறியார் என்றால் தன்னை அறியாதவர்கள். ஆரம்ப நிலையில் தவத்தின் அவசியம் இருக்கிறது. ஞானத்தை அடைய விரும்பும் ஒரு சாதகனுக்கு ஆரம்பத்தில் தவம் மிகவும் அவசியமாக விளங்குகிறது. தவம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தவும், புலன்களை அடக்கவும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான மன வலிமையை பெறவும் இது உதவுகிறது. முதல் வரியில் ஞானத்தை தலைப்பட, அதாவது அடைவதற்கு தவம் வேண்டும், அதாவது வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஞான சமாதியின் உயர்நிலையை அடுத்த வரி கூறுகிறது. எப்போது ஒருவன் ஞானத்தின் உச்சக்கட்டமாகிய சமாதி நிலையை அடைகிறானோ அப்போது அவனுக்கு தனியாக தவம் செய்ய வேண்டியது இல்லை. ஞான சமாதி என்பது என்ன? இறைவனோடு ஒன்றி போகும் நிலைதானே. அந்த நிலையில் அவன் இயற்கையாகவே உயர்ந்த ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பான் தானே. இரண்டாவது வரியில் ஞான சமாதி கைகூடில், அதாவது ஞான சமாதி அதை வசப்பட்டால் தவம் வேண்டாம் என்று கூறப்படுகிறது. ஆன்மாவில் நிலைத்திருப்பவர்களுக்கு தேவையில்லை. ஆன்மாவின் வழியில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களுக்கு, அதாவது எப்போதும் ஆன்ம சிந்தனையிலேயே இருப்பவர்களுக்கு வெளிப்படையான தவம் செய்ய வேண்டியது கிடையாது. அவர்களின் ஒவ்வொரு செயலும் தவம் போல மதிப்பிடப்படும். மச்சக சமார்க்கத்தோர்க்கு என்றால் ஆன்மாவின் வழியில் செல்பவர்களுக்கு தவம் தேவையில்லை என்பது இதன் பொருள். நான்காவது வரி மிகவும் முக்கியமானது. தன்னுள் நிகழும் ஆன்மீக மாற்றத்தை உணராத சிலர் தவம் செய்ய தேவையில்லை என்று தவறாக கருதுகிறார்கள். உண்மையில் ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியாதவர்களே தவத்தின் அவசியத்தை உணரமாட்டார்கள். மாற்றம் தனி அறியார் என்றால் தன்னுள் ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சியை அறியாதவர்கள். அவர்கள்தான் தவம் வேண்டா என்று கூறுவார்கள். ஆனால் அது சரியான கருத்து அல்ல. சுருங்க கூறினால், திருமூலர் இந்த பாடலில் ஞானத்தை அடைவதற்கான ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? தவத்தின் அவசியத்தை அவர்கள் உணர வேண்டும். ஞானத்தின் முதிர்ந்த நிலையில் அது தேவையில்லை என்பதையும் விளக்குகிறார். மேலும் ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு தவம் ஒரு உள்ளார்ந்த செயலாக இருக்கும் என்றும், ஆன்மீக உணர்வில்லாதவர்களே தவத்தின் முக்கியத்துவத்தை உணரமாட்டார்கள் என்றும் கூறுகிறார்.
தவம் வேண்டு ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில் தவம் வேண்டா மச்சக சமார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டா மாற்றம் தனி அறியாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.